ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு எறா கிரேவி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் வேணுனாலும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கிரேவி செய்யறதா இருந்தாலும் அதை வந்து முன்னாடியே மேக்னேட் பண்ணி வைக்கணும். நம்ம இன்றைக்கி எறா கிரேவி செய்யறதுனால எறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 kg எடுத்திருந்தேன். அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் எந்த கிரேவியாக இருந்தாலுமே ஒரு 1/2 hour வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா அதில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் ஊறிடும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலாலாம் ஒன்றோடு ஒன்று இறால மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்து எடுத்துக்கலாம். தயிர் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் ஏன்னா நீங்கள் விட்டுடலாம், தயிர் சேர்க்காமையும் விட்டுடலாம். எறா வந்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போவே நம்ம வந்து கிரேவிக்கு தேவையானலாம் ரெடி பண்ணால் நம்ம கரெக்டாக எறா போடுற அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சாஃப்டாக ஊறி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். 5 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே எறா கிரேவி வைக்கும்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி தான் செய்வேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கினேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு, அதையும் வந்து நம்ம இது கூட வந்து நல்லா சேர்த்து எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை அப்புறம் ஆனியனோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணும். நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வந்து பழுத்த தக்காளி எடுத்திருந்தேன். அதையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை தூள் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எறா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தக்காளியும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வெங்காயத்தையும் வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம இது கூட நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். தக்காளியுமே நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை நல்லா போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம். வந்து சால்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாகவும் கொத்தமல்லி தூவலாம், இல்லை இந்த மாதிரி இடையில கூட நீங்கள் தூவலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து கொத்தமல்லி தூவி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா எறா, அதை வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதிகமாக மசாலாலாம் நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல, குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஏன் நான் மசாலா யூஸ் பண்ணேன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எறாவோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன். அதுவும் காரத்துக்காக தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு. எறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து சாதத்துக்குடியோ இல்லை நீங்கள் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி இது கூட வச்சு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.